கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆல்ஃபா எண்ணெழுத்து தொடரின் அடுத்து வரும் உறுப்பினை காண்க. இப்போ நமக்கு ஒரு சீரீஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க, அதான் நம்பர் சீரீஸ் கொடுத்துட்டு இதில் கடைசி ஒரு டேர்ம் வந்துட்டு மிஸ் ஆகுது. அந்த மிஸ் ஆகிற டேர்ம் தான் என்னன்னு கேட்குறாங்க. இதை நம்ம எப்படி பண்ணலாம்? இப்போது ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன டேர்ம் கொடுத்துருக்காங்க? Z1A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து X2D, V6G, T21J, R88M, P44P கொடுத்துட்டு இங்கே ஒரு டேர்ம் வந்து மிஸ் ஆகுது. அந்த டேர்ம் வந்துட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி பண்ணலாம்? இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு முன்னாடி என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு முன்னாடி இங்கே ஆல்ஃபபெட் என்ன வரும்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இங்கே Z இருக்குது, இங்கே X இருக்குது. அப்போ என்ன ஆகுது? இடையில ஒய்யை விட்டுருக்காங்க, அப்படி தானே? Z, ஒய், அதுக்கடுத்து X இங்கே இருக்குது. அப்போ Xக்கு முன்னாடி என்ன வரும்? W வரும். அதை விட்டுட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? V கொடுத்துருக்காங்க. அப்போ முன்னாடி ஒரு லெட்டரை விட்டு தான் கொடுத்துருக்காங்க, அப்படி தானே? இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? V. அதுக்கு முன்னாடி இருக்க யூவை விட்டுட்டு T எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து அதுக்கு முன்னாடி இருக்க எஸ்ஸை விட்டுட்டு இங்கே ஆர் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ ஆருக்கு முன்னாடி இருக்க Q, இதை விட்டுட்டு இந்த இடத்துல P எடுத்திருக்காங்க. அப்போ Pக்கு முன்னாடி இருக்க O விட்டுட்டு அதுக்கு முன்னாடி என்ன வரும்? N வரும். அப்போ இந்த டேர்மோட ஃபஸ்ட்டு லெட்டர், ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ஃபா நியூமரிக்கில் இந்த ஃபஸ்ட்டு லெட்டர் என்ன அப்படின்னா N. ஓகேங்களா? அடுத்து கடைசியாக உள்ள ஆல்ஃபபெட் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே A இருக்குது, இங்கே D இருக்குது. அப்போ இடையில BC அப்படிங்கிற 2 டேர்ம் வந்துட்டு விட்டுருக்காங்கல்ல. ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே A இருக்குது, இங்கே D இருக்குது. அப்போ இடையில BC 2 லெட்டர் விட்டுட்டு இந்த D எடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்கள், இங்கே D இருக்குது, இங்கே G இருக்குது. அப்போ இடையில EF 2 விட்டுட்டு எடுத்திருக்காங்களா? அப்போ Gக்கு அடுத்து என்ன வரும்? Hஐ விட்டுட்டு இங்கே J எடுத்திருக்காங்க. அடுத்து KLஐ விட்டுட்டு இங்கே M எடுத்திருக்காங்க. அடுத்து NO, இதை விட்டுட்டு இங்கே P எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து அப்போ என்ன வரும்? QRஐ விட்டுட்டு இங்கே S வருமா? அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு, கடைசி எஸ்ன்னு தெரிஞ்சிச்சு. இந்த இடையில உள்ள நம்பர் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி பண்ணலாம்? இப்போ பாருங்கள், இடையில இருக்க நம்பர் மட்டும் எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு 1 இருக்குது, அடுத்து 2, அடுத்து 6, அடுத்து 21, 88, 445, 2676. இதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இது கடைசியாக நமக்கு ஆன்சரு. இது மட்டும் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க என்னென்னா, இது வந்துட்டு இது மேக்ஸிமம் எந்த சம்லேயும் அப்ளை பண்ணாது, ஆனால் இப்படியும் நம்ம அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். பார்த்து வச்சுக்கோங்க இதை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது கூட என்ன பண்ணுறாங்கன்னா 1ஐ மல்டிப்ளை பண்ணி 1ஐ ப்ளஸ் பண்ணுறாங்க. 1 × 1 1, அது கூட 1 ப்ளஸ் பண்ணோன்னா 2. இந்த நம்பர் நமக்கு கிடச்சிருச்சா? அடுத்து இது கூட என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே 1 பண்ணுமா, அதனால் அடுத்து 2 பண்ணுறாங்க. 2ஓட மல்டிப்ளை பண்ணி 2ஐ ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ 2 2s 4, 4 + 2 6. இது வந்துடுச்சா? அடுத்து இங்கே 2 பண்ணாலும் அடுத்து 3 பண்ணுறோம். அப்போ வந்துட்டு 6 3s என்ன? 18, 80 + 3 21. இது வந்துடுச்சா? அடுத்து இங்கே 3 பண்ணால் அடுத்து என்ன பண்ணுவோம்? 4 பண்ணுவோமா? அப்போ 21. அப்போ வந்து இது கூட அப்படி பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு 21 × 4 என்ன? 84 வரும். அது கூட திரும்பி +4 பண்ணோன்னா 88. திரும்பி இங்கே 4, அடுத்து 5 பண்ணுறோம். அப்போ 88 5s என்ன வரும்? 440 வரும். அது கூட 5 ஆட் பண்ணுவோமா? அப்போ 445. திரும்பி இது என்ன பண்ணுறோம்? 5னா அடுத்து 6. ஸோ அதனால் 6 கூட மல்டிப்ளை பண்ணோம். 6 கூட பண்ணிங்க அப்படின்னா 2670 கிடைக்கும். அப்புறம் திரும்பி வந்துட்டு நம்ம திரும்பி 6 கூட ப்ளஸ் பண்ணுமா? அப்போ 2676 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ கடைசியாக நமக்கு வந்துட்டு என்ன கிடைக்குது? ஃபஸ்ட்டு இது வந்துட்டு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்த நம்பர் வந்துட்டு 2676ன்னு தெரிஞ்சிருச்சு. கடைசி லெட்டர் எஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? இப்படி ஒரு ரூல் இருக்குது, இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. என்னென்னா ஒரே நம்பரை மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணணும், அடுத்தடுத்து அப்படியே போகுது. ஓகேங்களா?